இப்போ கட்சி நடத்துறதுக்கு ஸ்டாலின் என்ன சொன்னார், 6 மாசம் நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம். 1/2 மணிக்கு ஒரு ட்வீட் போட்டுட்டு இருக்கானுங்க. அவர் அச்சுன்னு தும்னா ஒரு ட்வீட் போடுறானுங்க, அவர் தலையை சொரிஞ்சா ட்வீட் போடுறானுங்க, போட்டு அட்ஜஸ்ட் பண்ணா ட்வீட் போடுறானுங்க. அதாவது முன்னாள் அமைச்சர்கள்லாம் வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோவா. உங்களை எதுக்கு மக்கள் அங்கே உட்கார வச்சாங்கன்றதுக்கான அர்த்தமே இன்னும் புரியல. நீங்க பண்ண தப்பு என்னன்றது உங்களுக்கு யோசிக்க திறன் இல்லை. நீங்க பண்ண தப்பு மக்களுக்கான வெறுப்பு. அவர் இன்னைக்கு அங்கே உட்காந்துருக்காரு. அவர் வேற வழியே இல்லைனாலும் உங்க கூட்டணியில இருந்தாலும் கண்டிப்பா அவர் ஆட்சி புரியணுன்ற எண்ணத்துல தான் உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஏடிஎம்கேவே 2ஆ பிளவுபட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பார்ட்டியாவே அவங்க இருக்காங்க. அதனால ஏடிஎம்கே அமைச்சர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாரா, அமைச்சரவையில் இடம் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டார். அதெல்லாம் நாங்க நம்புறோம். அப்படி இடம் கொடுத்தா நாங்களே ஒரு கேள்வி கேட்போம். முட்டு கொடுக்க மாட்டோம். டிஎம்கேஸ் மாதிரி அமைச்சரவையில் இடம் கொடுக்குறவளுக்கு அவங்க ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்த காங்கிரஸ்க்கான ஒரு ஆட்சியவையில் அமைச்சர் கொடுக்கல. ஏன்னா அவங்க தான் கூட்டணியில இருக்காங்க. அதை தாண்டி இத்தனை வருஷம் விஜய்க்கு பின்னாடி இருக்கிற அது ஒரு நம்பிக்கைக்கு மட்டுமே அந்த கட்சியில இருந்தவங்கள இன்னைக்கு எம்எல்ஏ உட்கார வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு தான் அந்த இடம் போகணுன்றதுலயே நாங்க தெளிவா இருக்கோம். ஒருவேளை சுயேட்சையா டிவிக்கில சேர்ந்து அப்ப கொடுக்கலாம் எனக்கு தேவையில்லைன்ற நான் வேணாம். ஏன்னா அவங்க மேலலாம் நம்பிக்கை இல்லாதனாலதான் அவங்க நின்ன இடத்துல உங்களுக்கு எகென்ஸ்டா நீங்க நிற்கும் போது மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் தோத்த எம்எல்ஏக்கு உங்களுக்காக ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்க பண்ற துரோகம் தான் நான் நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகல இருந்து வர எல்லாரும் தூய சக்தியா மாறிட மாட்டேன். இது பிஜேபி கிடையாது. டிவிக்குன்றது பிஜேபி இல்ல. அதிமுக அப்படின்னாலும் அதிமுக தானே. நீங்க சட்டையை கழட்டி போட்டாலும் அந்த சட்டையில இருக்கிறது உள் மனசாட்சி என்னவோ அதுதானே. நானே கேட்கறேன்னா, உண்மையிலேயே நீங்க கட்சி நான் பதவி எதிர்பார்க்கல. நாங்க உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா நீங்களே என்ன சொல்லணும், எங்களுக்கு கட்சி வேண்டாம், எங்களுக்கு ஆட்சி, எங்களுக்கு பதவி வேண்டாம், நாங்க ஆதரவு மட்டும் கொடுக்குறோம். உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்க. எல்லா எம்எல்ஏக்கும் அந்த பவர் இருக்கும்ல. இப்ப ஏன் இவங்க ஆதரவுக்கு தெரிவிக்கிறாங்கன்னா, அரசாங்கத்தோட தயவு இருந்தா, அரசாங்கத்தோட ஆதரவு இருந்தா அவங்களோட அந்த தொகுதியில அவங்களால நல்லா செய்ய முடியல. அதை செய்யுங்க. மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுங்க. அடுத்த வாட்டி நீங்க காசும் கொடுக்காம எந்த விதமான உங்களோட அந்த பவரை யூஸ் பண்ணாம நீங்களா ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு வாங்க. மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்க டிவிக்கில இணையுங்க. அது வேற. பட் இப்போ உடனே அதிமுக 2ஆ பிளந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, அதனால அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுன்றது இவர் சொன்ன அந்த கோட்பாட்டுக்குள்ள வராது. அப்போ இவரை நம்பிட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல 106 இடங்கள் மற்ற கட்சிக்கு போச்சுன்றதே ஒரு பெரும் வாதமா இருக்கும்போது, அப்ப இதுவும் செஞ்சாரு அப்படின்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிக்குன்றது மூன்றுமே ஒரு கூட்டு கலவாணிகள் மாதிரி ஆயிடாதா? அப்ப மக்களோட நம்பிக்கையை அது இழந்துட மாட்டாரா? நாங்க தான் இப்ப நாங்க கேள்வி கேட்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்றத எங்களுக்கு திருப்பி ஏற்படுத்தினது விஜய் அவர்கள் தான். அவர்